நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம். விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஐயாக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க. ஐயா வணக்கம். ஐயாக்கு ஒன்று நோட்டீஸ் கொடுத்தாச்சா? வணக்கம்மா, ஓட்டு போடுங்கம்மா. நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பை விவசாய சின்னம் ஓட்டு போடுங்க. ஓகே. வணக்கம் பாட்டி. ஐயா வணக்கம். ஓட்டு போடுங்க, ஆதரவு கொடுங்க, மாற்றி யோசிங்க. ஐயா கொடுங்க. ஐயா வணக்கம். ஒரு தடவை ஓட்டு போடுங்க, ஆதரவு கொடுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம். எப்படி பேசுற நம்மளுக்காக தான் அவர் வாழ்ந்துருக்காரு. ஒரு வட்டம் ஓட்டு போடுங்க. நீங்களாம் போட்டா தானே மாற்றம் வரும். ஒரு தடவை ஆதரவு கொடுங்க, ஓட்டு போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? சரி ஐயா வணக்கம்மா. அம்மா ஓட்டு போடுங்கம்மா. விவசாய சின்னத்தில் ஏற்கலப்பை விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் 2 பேர் தான். சரி. சாக்கடைலாம் வந்து அல்றாங்களா? இந்த போஸ்ட்மார்ட்டில் லைட் இல்லையா? இங்கே இருக்குது. இது எரியுமா? எரியும். ஓகே. இந்த சாக்கடைலாம் எப்போ அழுனாங்க கடைசியா? இந்த மகளி கீழே சேர்ந்துருக்குல்ல, அதெல்லாம் எடுக்கிறாங்களா? வந்து எடுக்கிறாங்களா? மாதம் வந்து எடுக்கிறாங்களா? அந்த மகளிலாம் சேர்த்து எடுக்கிறாங்களா? சரி, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. வேற இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்கு? இந்த பிடிக்குமா? ரைட், சந்தோஷம். இந்த ஒரு வாட்டி மாற்றி போடுங்க. வேற என்ன உங்க ஏரியாவில் என்ன பிரச்சனை? போன வாட்டி நான் தான் போட்டேன், சீமான் தான் போட்டேன். சரி, நன்றி. தொழிற்சாலைகள் அமைத்து, ஐடி நிறுவனங்கள் அமைத்து, நீங்கள் படித்ததற்கேற்ற வேலை வாய்ப்பினை கொடுத்து, அதற்கான சம்பளத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கை மேம்பட வைப்போம் என்று நாங்கள் உறுதி கொள்கிறோம். ஆனால் அவர்களோ வணக்கம். நான் தான் வேட்பாளர். ஓட்டு போட்டுருங்க, மறக்காம போட்டுருங்க. எங்களுக்கு போடுங்க இந்த வாட்டி. சரியா? அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அன்றாட பாடுபடுகிறோமா? நமது பிள்ளைகள் நலமாக வாழ்வோம் என்பதே நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது, நமது கனவாக இருக்கிறது. நாள்தோறும் பகலில் வெயிலிலும் மழையிலும் உழைத்து உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என அன்றாடம் உழைக்கிறீர்கள். ஆனால் அந்த முன்னேற்றம் எடுபடுகிறதா? வணக்கம் சார். என்ன பண்றீங்க? சர்வீஸ்ல இருக்கீங்களா? ஓட்டு போட்டிருக்கீங்க எங்களுக்கு. நாங்க ஓட்டு கேட்கறது உங்களுக்கு இல்லை, பாப்பாக்கு. தேங்க்யூ. வணக்கம். ஓட்டு போடுங்க, ஒரு தடவை மாற்றி போடுங்க. மாற்றம் வரும், மாற்றி போடுங்க நம்பிக்கையோட. நன்றி. ஓட்டு போடுங்க, மாற்றி போடுங்க. ஒரு வாட்டி மாற்றம் வரும். வணக்கம்ப்பா. மாற்றி போடுங்கம்மா. ஒரு வாட்டி ஓட்டி மாற்றி போடுங்க, மாற்றம் வரும். நல்லது. சாமி எல்லாத்தையும் சொல்லுங்க. பாட்டி ஓட்டு போடுங்க, மாற்றி போடுங்க. தொழிலாட்சி மேம்பட்டு உங்களுக்கான வாழ்க்கை மேம்பட தொழிற்சாலை அமைத்து உங்களுக்கு வேலை வணக்கம்மா. ஒரு தடவை மாற்றி போடுங்கம்மா, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்க. நன்றி. வணக்கம்மா. ஒரு தடவை ஓட்டு போடுங்கம்மா. நன்றிம்மா. வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆமாம், ரைட். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. எங்க நிவாஸ் எல்லாம் கவர். நன்றி. ஓட்டு போடுங்க, மாற்றி போடுங்க. ஒரு வாட்டி மாற்றம் வரட்டும், இல்லைன்னா மாற்றம் வராது. ஓட்டு போடுங்கம்மா. நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பை சின்னம். ஓட்டு போடுங்க, படிச்சு பாருங்க. அடுத்து வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரோம். ஏற்கலப்பை சின்னம். ஓட்டு போட்டுருங்க. சரியா? நன்றி. நன்றி. வேற மாத்தி போட்டுற கூடாது.
ஆக்கம்மா ஓட்டு போடணும்மா. வீட்டுக்காட்டி சொல்லணும். வீட்டுக்கார எங்க இப்போ வெளியே போயிருக்காரா, வேலைக்கு போயிருக்காரா, வந்தோன்னு சொல்லணும். இதை கொடுக்கணும். இது 2 பேரும் உட்காந்து படிச்சு பார்க்கணும். நாங்கள் உங்களுக்காண்டி வரல. பாப்பாவா பையனா? உங்க பையனுக்காண்டி வந்திருக்கோம். புரியுதா? வணக்கம்மா. ஓட்டு போடுங்கம்மா. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தடவை மாற்றி போடுங்க. இந்த இருக்கு பாருங்க எங்க சின்னம். இந்த இருக்கு பாருங்க. ஏற்கலப்பை 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 விவசாய சின்னம். நன்றி. மாத்தி போடுங்க. இது இருக்கா? விவசாய சின்னம் இருக்கா? இருக்கு சார், போர்டில் இருக்குமா? இல்ல இல்ல, அந்த அந்த விவசாய சின்னம் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, பழைய விவசாய பேலட்ல வருமா? அந்த விவசாய சின்னம் இதுல வருமா? ஓட்டு மிஷின்ல வருதா? இல்ல, பழைய விவசாய சின்னம் வேற ஏதோ தேசிய கட்சிக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார், கரும்பு விவசாயம் அது நமக்கு அடுத்த பெட்டியில் பாட்டி ஆதரவு கொடுங்க. நன்றி. ஐயா விவசாய சின்னத்தை ஓட்டு போடுங்க. சின்னம் பாத்தீங்களா? சின்னம் பாத்தீங்களா? இதான் நம்ம சின்னம். ஏற்கலப்பையோட இருக்கா? ஓட்டு போடுங்க. போட்டுருவீங்க. பேர பிள்ளைகளுக்காக போடுங்க, வேலை வாய்ப்புக்காக. நல்ல ஒரு சுகாதாரத்தை நாடு அமையணும். மாற்றம் வரணும். பார்ப்பேன், வந்து பார்ப்பேன். எலெக்ஷன் போயிட்டு வந்து வீட்டில் வந்து கேட்பேன். நல்லது நல்லது நல்லது. பாட்டி நாங்கள் பாட்டி மாற்றி போடுங்க ஒரு வாட்டி. சாக்கடைலாம் எடுக்காமல் கிடக்கு. நாங்கள் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம். தெருவிளக்கெல்லாம் எரியுதா? குடிநீர் குழாய் எங்க? குடிநீர் தண்ணி வருதா? டெய்லி வருதா? டெய்லி வருதா தண்ணி? 2 நாளைக்கு ஒரு தடவை. சரி சரி, போட்டு மாற்றி போடுங்க. போட்டு சகோதரி வணக்கம். ஒரு வாட்டி நமக்கு மாற்றி போடுங்க. டாஸ்மாக்கு வேலையில்லா பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சரி செய்வோம். இந்த சாக்கடைலாம் இப்படி இருக்காது, சுத்தமா இருக்கும். நாளைக்கு ஒரு மயம் வருவேன் குடிப்பாங்க. நாங்க இப்ப 3 நாள் தான் சரியாகும். அப்படி சொல்லலாமா? பொதுவா சொல்றாங்க, பொதுவா சொல்றாங்க. நல்லதுமா. வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்க. வணக்கம்மா. பாட்டி வணக்கம். வண்டி வந்தால் தான் நல்லா இருக்கும். ஆட்டோ 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 உள்ள வந்தால் சத்தம் கேட்கும். வணக்கம் பாட்டி. பாட்டி இதான் எங்க சின்னம். இதான் எங்க சின்னம், விவசாய சின்னம். இது என்னது? கலப்பையா? ஏற்கலப்பை. இந்த சின்னத்தில் போடணும். எங்கே பார்ப்போம்? பாட்டி பேர் என்ன? மூக்கம்மா. நான் வந்து கேட்பேன். ஓகே அம்மா ஓட்டு போடுங்கம்மா. தம்பிக்கு ஓட்டு இருக்கா? இல்லை. ஐயா சரி. சகோதரி எங்க அந்த இது எங்க இருக்கு? சுத்திகரிப்பு. செல்வகாளி அம்மன் சின்ன பாத்தீங்களா? சரி மாத்தி போடுங்க, அப்பதான் மாற்றம் வரும். ஐயா ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம் ஓட்டு இருக்கா பாப்பா? எந்த இதான் நம்ம சின்னம். போட்டே ஆகணும். அரசு வேலை வேணும்ல. என்ன வேலை பார்க்குறீங்களா, படிக்கிறீங்களா? நர்சிங். எங்க நர்சிங் படிக்கிறீங்க? திருமங்கலத்தில். ஓகே. நர்சிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை ஈஸியாக கிடைக்கணும்னு நம்ம சின்னத்துக்கு போடும். ரைட்டா? அப்போ தான் வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துவாங்க. நம்ம ஆட்சி வந்தோம்னா அதிகப்படுத்துவோம். அப்போ ஈஸியாக வேலை கிடைக்கும். சரியா? நன்றி நன்றி. எல்லாத்தையும் சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும். காலேஜில் எல்லா பிள்ளைட்டையும் சொல்லணும். கிளாஸில் எத்தனை பேர்? 18 பேர். இன்ஸ்டியூஷன் பேர் என்ன சொன்னீங்க? ராமச்சந்திரன். எந்த இடத்துல இருக்கு? திருமங்கலத்திலையா? எல்லாத்தையும் சொல்லணும். நான் காலேஜ்ல இருந்து பார்ப்பேன். 18 பேர் ஓட்டு போட்டிருக்காங்களா நமக்குன்னு பார்ப்பேன். சரியா? பாட்டி ஓட்டு போட்டுருங்க. இதான் நம்ம சின்னம். பாத்தீங்களா நம்ம சின்னம்? ஓட்டு போட்டுருங்க. வணக்கம். ஓட்டு போட்டுருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. மாற்றம் வரணும்னு.
வேற வழி இல்ல, அதே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மாற்றம் வராது. ரைட் ரொம்ப சந்தோஷம். அதிகமும் உழைத்துக் கொண்டிருக்கும் போது உழைக்காமல் உங்களிடம் 1000-2000 கொடுத்து ஓட்டுகளை வாங்கி அவர்கள் சுகமோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நித்தமும் ஓகே, சின்ன பாத்தீங்களா என்ன சின்னம்னு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. விவசாய சின்னம். உங்க பையனா உங்க பையனுக்காண்டி எங்களுக்கு போடுங்க. வணக்கம்மா, ஓட்டு போட்டுருங்கம்மா. எல்லாத்தையும் சொல்லுங்க, சார்ட்டையும் சொல்லுங்க. சகோதரி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நாளைக்கு இவங்களை கேட்கலாம். இவங்க டைரக்டா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஒரு தடவை உங்க ஆதரவு கொடுங்க. அப்புறம் என்ன, நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் இமீடியட்டா என்னைய வந்து கேட்பாங்க இவங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. வெரி குட் 10 எனக்கு தான் வரணும் 10. வணக்கம்மா. விவசாய சின்னத்துக்கு இந்த தடவை வாக்கு செலுத்துங்க. நான் தான் வேட்பாளர். ஓட்டு போடுங்க. என்னம்மா சாக்கடைலாம் இப்படி இருக்கு? யாரும் வந்து சுத்தப்படுத்துறது இல்லையா? வாடை வருது, அதுல கொசு இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் மாற்றம் வரணும்னா நீ எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் அது சரியா வரும். அண்ணன் ராணுவ வீரரா? அவர் வீட்டுக்காரங்க. சரி, வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க. வணக்கம். எல்லாத்தையும் சொல்லுங்க சார், எல்லாத்தையும் சொல்லுங்க. எனக்கு வணக்கம்மா, ஓட்டு போட்டுருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்றாங்க பாருங்க. இது ஒரு கோர்ட்டுக்கு போய் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாதா? கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாதா? வாங்கப்பா. ஆரம்பிச்சு வச்சிருக்கதா பாருங்க. அதான் இதெல்லாம் என்ன சொல்றது, பக்கத்திலேயே வீடு கட்டுறாங்க. சார், தண்ணியோட டிடிஹெச் லெவல் வந்து 3000க்கு போயிருச்சு சார். டிடிஹெச் யாருமே வந்து இது போட முடியல, ஃபில்டர் எல்லாம் போட முடியல. கட்டில தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நிலத்தடி நீர் ரொம்ப மோசமா இருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அதாவது சுத்திகரிப்பு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா சார், தண்ணியோட டெய்லி ஊத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஓ, இந்த சாக்கடையில இருந்தெல்லாம் டைரக்டா இங்க வராது. சாக்கடையில செப்டிக் டேங்க் தண்ணியை கொண்டு ஊத்துறாங்க சார். அது ஊத்தி திருமங்கலம் டவுன்ல இருந்து வருது. எல்லா ஏரியால திருப்பரங்குன்றம், திருமங்கலம். சரி, இவ்வளவு தூரம் கட்டுற அளவுக்கு ஏன் விட்டீங்க? சார், மக்களுக்கு தெரியல. அப்ப 2020ல கட்டினா வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சிட்டாங்களோ? பூங்கா ஏதோ தொழிற்சாலை வருதுன்னு நினைச்சிட்டாங்க சார். பண்ண ஆரம்பிச்சது எப்பவுமே வாட்ஸ் மோட்டர் போட போறாங்க. அதனால நிறைய பாதிப்பு வரும் தான் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா, ஓட்டு போட்டுருங்க. நான் தான் வேட்பாளர். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். ஓட்டு போட்டுருங்க. நன்றி. சின்ன இதா ஓட்டு போடுங்க. அப்படியா ஐயா? எல்லாத்தையும் சொல்லுங்க, ஒரு மாற்றம் வரட்டும். சரி, நல்லது. ரைட்டு போட்டுருங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு தடவை ஆதரவு கொடுங்க. சரி அண்ணே. நாட்டுல நடக்குது கொள்ள கொடுமையை சொல்ல என்னம்மா விளையா வச்ச நெல்லு வீதியில் கிடக்குது. விளையாட்டு போட்டிதான் அரங்கத்தில் நடக்குது. ஆடம்பரமா ஆட்சி நடக்குது. சனல் பட்டு தானாலும் கிடக்குது. என்னம்மா தேவி சக்கம்மா. ஐயா பார்த்து போடுங்க. நீங்க நண்பா மறக்காம போடுறேன் நண்பா. 5 நிமிஷம் உருவனை பார்த்துருவோம்.
கொண்டு போகக்கூடாது எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன். ஏழைகளின் சின்னம் விவசாயி. வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் இணையானது. புரட்சி எப்போதும் வெல்லும். இது மாற்றத்திற்கான எளிய மக்களை புரட்சி என்று முழக்கமிடுகிறார் எங்கள் ஏற்றமிகு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். வாக்களிப்பீர், நமது சின்னம் விவசாயி. பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கு வாக்களிப்பீர் விவசாய சின்னம். ஆரம்ப கல்வி முதல் அமராவதி கல்வி வரை இலவசமாக பெற வாக்களிப்பீர் விவசாய சின்னம். தரமான மருத்துவத்தை பெற வாக்களிப்பீர் விவசாய சின்னம். கனிம வளங்களை காத்திட, கல் குவாரிகளை மூடிட, கிரஷர்களை ஒழித்திட, மதுக்கடைகளை மூடிட வாக்களியுங்கள் விவசாய சின்னத்திற்கு. என்னென்ன தேனி சத்தமா, நாடநாசமா போகும் பச்சை பிள்ளைக்கு பாலியல் தொல்ல நாட்டில நடக்குது போல கொல்ல. இந்த கொடுமையை எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா பேரு சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயமா. பெருமக்களே, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் நி. முனீஷ் அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தடுப்பவன் உலகிலே